கிறிஷோட லீவ் லெட்டரை அண்ணாமலை ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ கிளாஸ் டீச்சர் இதை பார்த்துட்டு, என்னங்க அவங்க அம்மா இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையங்க, அவங்க வெளிநாட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க தான் லெட்டர் எழுதி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. சார் எனக்கு தெரியாதாங்க சார், அவங்க எத்தனை தடவை லெட்டர் கொடுத்துருக்காங்க, இது அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் தாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா அப்படின்னு சொல்கிறப்போ, இதை பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு பழைய லெட்டர் எடுத்து ஒன்று காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது என் மருமக ரோஹிணியெல்லாம் எழுதி கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னங்க சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாங்க கிருஷ் எங்கள் வீட்டில் தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டோன்னு, இல்லைங்க இங்கே பாருங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அதே ஹேண்ட் ரைட்டிங் தான், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார் கொடுங்க, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளாஸ் மேம் வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த வந்துட்டு அண்ணாமலைக்கு அப்போ தான் சந்தேகம் வருது. சரி நம்ம போய் அந்த ஸ்கூல் ரிஜிஸ்டர் நோட் எடுத்து பார்ப்போம், அதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல அவங்க அம்மாவுடைய ஃபோன் நம்பர், எந்த நம்பர் தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்ட்டு பார்க்குறாங்க. பேர் கல்யாணின்னு தான் போட்டிருக்காங்க, அவங்க அப்பா பேர் சேகர்னு போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளே இருக்கிற ஃபோன் நம்பர் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறப்போ அந்த ஃபோன் எடுத்து டைப் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ரோஹிணியோடைய நம்பர் வருது. இதில் ரோஹிணியோடைய நம்பர் இருக்குது. அப்போ என்ன இது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னப்பா இப்போ தான் கொண்டு போய் விட்டு அதுக்குள்ளே ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டியாப்பா, என்னாச்சுப்பா திடீர்னு கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா ஸ்கூல் வரைக்கும் வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவும் ஸ்கூலுக்கு வராரு. ஏப்பா என்னாச்சுப்பா, உடம்பு ஏதாவது பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடம்புல ஒன்றும் பண்ணலடா, இங்கே பாரு கொண்டு போய் லெட்டர் கொடுத்தேன் கிறிஷோடைய கிளாஸ் மேம்கிட்ட. அந்த லெட்டர் பார்த்தோன்னே வந்துட்டு கல்யாணிங்கிறவங்க மேடம் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைங்க சார் அவங்க ஹேண்ட் ரைட்டிங் தாங்க சார் இது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா ஒரே ஹேண்ட் ரைட்டிங்காக இருந்தது. நான் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் நோட் எடுத்து பார்த்தா ஃபோன் நம்பர் பார்த்தா ரோஹிணி ஃபோன் நம்பர் தான்டா இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறா நீ, அப்போனா கிறிஷ் தான் கிறிஷ் ரோஹிணியோடைய பையனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்ப்பா, ஆனால் கிறிஷ் பார்க்குறப்பெல்லாம் அத்தை அத்தைன்னெலாம் கூப்பிட்றான், ஆன்ட்டின்னு தானே கூப்பிட்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலையடா என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்பா இது எனக்கும் சந்தேகமாக தான்ப்பா இருக்குது. ஒருவேளை அந்த பாட்டி கூட நம்மகிட்ட கடைசியாக கொஞ்ச நாளாக தான் ஒழுங்காக பேசக்கூட மாட்டேங்கிறாங்க, இந்த பார்லரமாக தான் பேசக்கூடாதுன்னு சொல்லி இது மிரட்டி வச்சிருக்குது என்னமோ தெரியலையப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல, ஏற்கனவே மலேசியாவிலேருந்து அப்பா வந்தாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தது, இப்போ என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, எப்பா சொந்த ஊர்லேயே போய் கேட்டோம்னா ரோஹிணியோடைய இந்த பார்லருடைய ஃபோட்டோ காமிச்சு கேட்டால் சொல்ல போகிறாங்கல்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கட்டுதாண்டா, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா, எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணிடான்னு சொல்கிறாங்க. சரிப்பா நீங்கள் எதுவும் நினச்சிட்டு கவலைப்பட்டு இருக்காதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா நான் போகிற உள்ள எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் ஆஃபீஸ்க்கு உள்ளே வேலை பார்க்குற போயிடுறாரு. முத்துவும் போய் கிராமத்தில் போய் விசாரிக்கிறாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்கார அம்மா சொல்கிறாங்க, ஆமாங்க இவங்க ரோஹிணியெல்லாம் கிடையாதுங்க, இவங்க பேர் கல்யாணி தான்னு சொல்லி அடித்து சொல்கிறாங்க. இது நீங்கள் சொல்கிறத மட்டும் நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டும் பண்ணிக்கிறாங்க. சரி தம்பி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டும் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அண்ணாமலையே வர சொல்லிடுறாரு. அண்ணாமலையே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ரோஹிணி வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னாச்சு யார் கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, என்ன பார்லர் அம்மா தானே கூப்பிடுவேன், ரோஹிணின்னு கூப்பிட்றான் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அப்போ மனோஜ் எங்கன்னு சொல்லி கேட்குறப்போ, அவர் உள்ளதாக இருக்காரு, எல்லாத்தையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாலுக்கு வந்துடுறாங்க. அப்போ கிருஷ்ணன் வீட்டில் தான் இருக்கான். கிருஷ் இங்கே வா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உங்கள் அம்மா எங்கடா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உன்னை பொய் சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அங்கிள் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. பொய் சொல்லாமல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொய்யெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சுட்டு அப்படியே ரோஹிணியை பார்க்குறாங்க. என்ன பார்லரம்மா அப்படியே வயிற்றெல்லாம் கலக்குதோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏன் ரோஹிணி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு இங்கே இருந்துட்டுருக்குற நீ, எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, என் பையன் என்ன உனக்கு பாவம் பண்ணா, எதுக்கு நீ இப்போ அவனை 2வது கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்டுறாங்க. இதை கூட என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய் நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நான் பேசிக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க எனக்கு ஒன்றும் புரியல, 2வது கல்யாணம்லாம் சொல்கிறீங்க, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளே சொல்லுவா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரோகிணி இதெல்லாம் உன் பையன் தானே வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் பையனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இவங்க ரோகிணி கிடையாது கல்யாணின்னு சொல்லிட்டு அதை காமிக்கவும் செய்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஆமாம்மா இன்னைக்கு காலையில் தான் தெரிய வந்துச்சு, இவங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாங்கல்ல, அதை கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்தோம், அவங்க அம்மா தானே அவங்க அம்மா தானே எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு டவுட் ஃபோன் நம்பர் எடுத்து பார்த்தா கல்யாணிங்கிற பேரில் இவங்களுடைய ஃபோன் நம்பர் தான் இருந்து ரிஜிஸ்ட்ரேஷனில். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டரில் பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே இது கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஊருக்கு போய் அங்கே பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கேட்டால் இவங்க தான் இந்த கிறிஷோடைய அம்மான்னு சொல்கிறாங்க. இதான் இவங்களுடைய அம்மா வேறு யாரும் கிடையாது, கிறிஷோடைய பாட்டி தான், அம்மா உயிரோடு இருக்கிற அம்மாவே இறந்துட்டாங்கன்னு எத்தனை இது என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயா, ஏங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் தானே இவளை வீட்டுக்கு கூட்டு வந்தேன், இவளை
நானே என் கழுத்தில் கையால் பிடிச்சி வெளில தள்ளுறேன், இனிமேல் இவளை யாராவது வீட்டுக்குள்ளே வரட்டும்னு சொல்லி சொல்லுங்கள் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மனோஜ், என்ன ரோகிணி இதெல்லாம், என்ன இதெல்லாம், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, ஏற்கனவே ஒருத்தி என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி பணத்தை தூக்கிட்டு ஓடுனா, அவள் கூட பரவாயில்ல, பணம் தான் சம்பாரிச்சு கூட செஞ்சுக்கலாம், கல்யாணமெல்லாம் பண்ணி என்னை எப்படி கழுத்து இருக்கல, ஆனால் நீ நம்ப வச்சு கழுத்து எடுத்து கூடவே இருந்து என்னென்ன போய் பேசியிருக்க நீயே, உன் பையனை அவள் கல்யாணம் ஏற்கனவே ஆகி கல்யாணம் ஆனது மட்டும் இல்லாமல் ஒரு பையனையும் பற்றி இவ்வளோ பெரிய பையன் இருக்கான், அதெல்லாம் விட்டுட்டு வந்து இப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்க உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறது கேளுங்க, என் பக்கத்தில் இருக்க நாயத்தை என்ன நாயை நீ சொல்ல போகிற நீயே, நான் என்ன உனக்கு அப்படி பாவம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு மனோஜ், இங்கே பாரு எங்கள் அம்மா சொல்கிறது என்ன, நான் சொல்கிறேன் பாரு, இனிமேல் இந்த வீட்டில் நீ இருக்காத, என் மூஞ்சிலையும் முழிக்காத, உனக்கு எனக்கு இனிமேல் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, போகிற இந்த பையனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ்கிட்ட முத்து சொல்கிறாங்க, இவன் என்னடா பாவம் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் இங்கே பாடுறா, இவன் வீட்டுக்குள்ளே இனிமேல் இருக்கக்கூடாது, இவனை பார்க்குறப்போல எனக்கு இதுதான்டா தோணிகிட்டே இருக்கும், எனக்கு பைத்தியமாக பிடிச்சிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிறிஷ் கொஞ்சம் பயப்படாமல் இருறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. ஏன் மீனா, பார்த்ததுக்கப்புறம் கூட உங்களுக்கு இவ்வளோ பெரிய பொய் பேசி இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படிங்க தோணுச்சு, இந்த பையன் என்னங்க பாவம் பண்ணா, வயசான உங்கள் அம்மாகிட்ட கொடுத்துட்டு அவங்களும் உடம்பு சரியில்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க தனியாக பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு எப்படிங்க நீங்கள் வந்து இப்படி மனோஜ் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மனோஜ் சொல்கிறாரு, அது எப்படி அவளுக்கு தோணும், அவள் தான் வந்துட்டு யார் எப்படி போனால் என்ன, அவள் மட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினச்சி தானே இப்படிலாம் பண்ணியிருக்கான், அந்த சின்ன பையனை பார்த்து கூட இவளுக்கு வந்து மனசு இறங்கவே இல்லை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் மனோஜ் வந்து ரொம்ப மனசார விரும்பினேன், வாய மூடு, நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டு ஒரு குழந்தைய வச்சுட்டு இப்படி வந்து என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கிற, இதில் வேறு வந்து என்னை வந்து லவ் பண்ண உண்மையான பாசம் வச்சுருக்கேன், என்னென்ன பேசி நீ என்னை வந்து ஏமாத்தது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாகிட்டையும் மலேசியாவிலிருந்து நான் வந்த கோலீஸ்வரின்னு என்னென்ன போய் பேசியிருக்கிறேன், உன்னையெல்லாம் எக்காரணத்தை கொண்டு மன்னிக்கவே முடியாது, இனிமேல் யார் சொன்னாலும் சரி, பாட்டி சொன்னாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, இது வரைக்கும் எங்கள் அம்மாவுடைய பேச்சு நான் மீறினதே கிடையாது, எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கழுத்தில் தாலியை கட்டினேன், ஆனால் வந்து நான் கூட நினச்சேன் நீ ரொம்ப பாவம், எங்கள் அம்மா தான் உன்னை குடும்பப்படுத்துகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ப வச்சு நீ கழுத்து எடுத்துருக்கிறேன், உன்னை எல்லாம் என்ன பண்ணாலும் வந்துட்டு எனக்கு வந்து மனசே ஆறாது, இனி வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் உன் மூஞ்சில் இனிமேல் நான் முழிக்கவே கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ், யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு நீ இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன நான் சொல்லாமல் வேறு யாரும் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையெல்லாம் பாதிச்சிருக்குது, எங்கள் அம்மா இப்போ என்னை எப்படி தினமா என்னை பெற்று வளர்த்தி என்னை வந்து என் மேலே எவ்வளோ தூரம் கனவு ஆசை எல்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாத்துலேயும் மண்ணை போட்டி இல்லை நீக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இனிமேல் இவங்க பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறாங்க. அப்போ விஜயா வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, எல்லாரும் மன்னிச்சிருங்க, மனோஜ் என்னை மன்னிச்சிருடா, நான் என்னமோ நினச்சி அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, எல்லாத்தையும் வந்து அப்படியே அதட்டுவீங்க பண்ணுவீங்க பிடிப்பீங்க, அந்த பொண்ணு வந்து மலேசியான்னு சொன்னது தான் கோடு, அவள் கோடீஸ்வரின்னு சொன்னது தான் கோடு, அந்த பார்லர் நம்ம வந்து உண்மையான இது என்ன பேக்ரவுண்டில் எதுவுமே செக் பண்ணாமல் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ மனோஜோட வாழ்க்கையே போயிருச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அப்படியே ஓன்னு அலறாங்க. இதை பார்த்துருக்குறேன் நம்மளை, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, ஏதாவது நீ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாத, உன் உடம்புக்கு எதாவது ஆயிரப்போகுது, என் உடம்புக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பையனோடைய வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன்னு சொல்லிச்சுட்டு அழுறாங்க. அப்போ அம்மா நீ ஒன்றும் கவலைப்படலாமா, நீ ஒன்றும் கெடுக்கலாமா, இவள் என்னை லவ் பண்ணுறான்னு சொல்லி என்னை ஏமாத்திருக்கிறாமா, அவள் பிளான் பண்ணியிருக்கிறா, நீங்கள் என்ன பண்ணுவ, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் பார்த்துட்டா முத்துவுக்கு மனசு ரொம்பவே வந்து வேதனையாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது பிளான் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்திருக்குது, நம்ம ஆரம்பத்திலே வந்து இது எந்த ஊர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் விசாரிச்சுக்கணும், அது சொன்னதை போய் அத்தனையும் நம்ம நம்பிட்டோம், அதுதான் நம்ம பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் கூட என்னமோ நினச்சேன், ஆனால் ரோகிணி இப்படிலாம் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை, மனோஜ் கொஞ்சம் மனசை தேத்திக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு.